ஸோ இப்போவே வந்து அந்த டாஸ்க் லெட்டர் வந்து விக்ரம் ரீட் பண்ணிட்டார் லைவில். 3 டீமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சோறு டீம், இன்னொன்று வந்து மாப்பிங் டீம், இன்னொரு டீம் வந்து வாஷ்ரூம் டீம், ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ். இந்த 3 டீமாக பிரிச்சுடுறாங்க. ஒரு 5 பேர் இருக்கிறாங்க ஒரு டீம்லேயும். சோறு டீமோட வேலை என்னென்னா, யார் எப்போ கேட்டாலும் என்னன்னாலும் அவங்க தான் சமைச்சு கொடுக்கணும். அவங்க சமைக்கணும், ப்ளஸ் வெசல் வாஷிங் பண்ணணும். அப்புறம் ஒரு தண்ணி கேட்டால் கூட இவங்க தான் கொண்டு போய் கொடுக்கணும். இது சோறு டீமோட வேலை. அப்புறம் மாப் மாயாவீஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணும்போது இவங்க என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஸ்டாப்பாக என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது அவங்களோட வேலை. அப்புறம் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ யாருக்கு பாத்ரூம் வந்தாலும் லிவிங் ஏரியாவில் ஒரு மணி வச்சுருப்பாங்க. அந்த பெல்லை வந்து அடிப்பாங்க. அடித்த உடனே இவங்க வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த டாய்லெட் வரை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே அவங்க இருக்கும்போதும் வெளியே இருந்து பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அவங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகணும். போயிட்டு அவங்க ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது வெளியில் நின்று டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி அவங்கள என்டர்டெயின் பண்ணுற வேலையெல்லாம் செய்யணும். இதுதான் 3 டீம்ஸ்க்கும் கொடுத்துருக்க வேலை. டெய்லி வந்து ஒரு பாயிண்ட்ஸ் போர்டு வச்சுருக்காங்க. டெய்லி வந்து இதில் பாயிண்ட்ஸ் வரும். அதாவது மற்ற டீம்ஸை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும், நம்மளை அடுத்த டீம் எவாலுவேட் பண்ணுவாங்க. எவாலுவேட் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டெய்லி யார் மேக்ஸிமம் லீடிங் பாயிண்ட்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டு இருக்குது. அது என்ன ரிவார்டுன்னு பிக் பாஸ் சொல்லலை. அது அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பார். வேண்டிய ஆள்லாம் அவங்களுக்கு கொடுப்பாரு, இல்லை இவங்களுக்கு என்ன கொடுத்தா சரி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ரிவார்ட்ஸை கொடுத்துக்குவார். ஸோ அதனால் அது ரிவார்டு என்னங்கிறத சொல்லலை. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டாஸ்கில் வந்து எந்த டீம் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் இப்போதைய அந்த டாஸ்க்கு ஃபுல்லாக விக்ரம் ரீட் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ வந்து அவர் ரம்யாவை கலாய்ச்சிட்ருக்காரு. ரம்யா எழுந்திரிச்சு அது எல்லாத்தையும் சொல்லணும், இந்த டாஸ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அதான் இப்போ லைவில் நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் நேரத்தில் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.